Hi guys, welcome to Travel Channel. பார்க்குறேன் சதீஷடா அண்ட் வணக்கம். இன்றைக்கி நம்ம சென்னையில் எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் வின்டர் சீசன் முடிஞ்சு சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக போது ஃபேமிலியை குழந்தைய ஒரு நல்ல ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போனோம்னா சென்னையில் நிறைய இடம் இருக்குது. அது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது VGP யூனிவர்சல் கிங்டம். இந்த ஒரு பிளேஸுக்கு நீங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரலாம். ப்ரோ இதெல்லாம் 10 வாட்டி போய்ட்டு வந்தாச்சு, வீக்கெண்ட் ஆனாலே இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நாங்கள் வரோம், வேறு ஒரு பிளேஸை காட்டுங்க சொன்னீங்கன்னா உங்களுக்காக நான் வேறு ஒரு பிளேஸை காட்டுறேன் பாருங்கள். அப்போனா இந்த சம்மருக்கு VGP ஒண்டர் வேர்ல்டு இந்த ஒரு பிளேஸு உங்கள் குழந்தைக்கும் சரி உங்கள் ஃபேமிலிக்கும் சரி செம்ம சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் ப்ரோ, எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ப்ரோ, சென்னையிலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸை காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக இதோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிளேஸை பிடிக்கும். VGP மெரைன் கிங்டம் கண்டிப்பாக ஃபேமிலி இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டி போகலாம். ப்ரோ நான் ஆல்ரெடி இந்த இடத்த பார்த்துட்டேன் ப்ரோ, செம்ம சூப்பராக தான் இருக்குது, எனக்கு வேறு ஒரு பிளேஸை காட்டுங்க, டிஃப்ரெண்ட்டான பிளேஸை காட்டுங்க சொன்னீங்கன்னா இதோ உங்களுக்காக VGP ஸ்னோ கிங்டம். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக இந்த பிளேஸு சூட்டபுளாக இருக்கும். எல்லா சம்மருக்குலாம் ஓகே தான் ப்ரோ, ஆனால் குழந்தை கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டிவாக கற்றுக்கணும், வேறு ஒரு புதுவிதமான இடத்த காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக இந்த இடத்த காட்டுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் உங்கள் பசங்களை இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. சென்னையில் நல்ல சில்லுன்னு இருக்கும், செம்ம சூப்பரான ஒரு பிளேஸு. சென்னையில் ஃபஸ்ட் டைமாக ஐஸில் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு இடத்த வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. VGP ஒண்டர் ஐஸ் ரிங் இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கான டிக்கெட் ப்ரைஸ் என்ன, டைமிங் என்ன, நிறைய விஷயத்தை வந்து நான் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க உள்ளே போகலாம். பார்க்கிங் நம்மளுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்களா பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பைக்குன்னு செப்பரேட்டாக அங்கே பார்க் பண்ணிக்கிறாங்க. பைக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சார்ஜ் 30 ரூபா. இதே காருக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் இங்கேயே பார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப கார் அதிகமாகிடுச்சுன்னா இது பக்கத்துலேயே வந்து ஒரு கிரவுண்ட் இருக்குது, அங்கேயே நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். இதுதான் பார்க்கிங். இப்போ நம்ம உள்ளே போய் டிக்கெட் ப்ரைஸ் என்ன அது தெரிஞ்சுப்போம் வாங்க. கைஸ் ஃபஸ்ட்டு டைமாக நம்ம சென்னையில் வந்து ஸ்கேட்டிங் பண்ண போகிறோம். உள்ளே வந்தோடனே ரொம்ப சில்னஸாக இருக்குது. இப்போ நம்மளோட திங்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிடலாம். நம்ம ஸ்கேட் பண்ணதுக்கு முன்னாடி ஸ்டோருக்கு வந்திருக்கிறோம். என்னென்ன கொடுப்பாங்கன்னு ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கலாம். ஸ்கேட் பண்ணுற அந்த ஷூ கொடுப்பாங்க. இது செம்ம சூப்பராக இருக்குது, நல்லா பிராண்டடு தான், எனக்கு தெரிஞ்சு வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இது. அப்புறம் வந்து முட்டிக்கு வந்து கார்டு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டி நீங்கள் கீழே விழுந்தால் உங்களுக்கு வந்து சேஃப்டி. இது இல்லாமலாம் நீங்கள் உள்ளே வந்து ஸ்கேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அப்புறமேட்டு ஹெல்மெட்டு, க்ளவுஸு, சாக்ஸு இது வந்து டெபாசிட் பண்ணி ஆகணும். அதுக்கு ரிட்டர்ன் பண்ணால் டெபாசிட் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க, அப்படி தானே? சாரி, க்ளவுஸ் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணோம், சாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக வந்து நம்ம வாங்கி தான் ஆகணும். எதுவுமே வந்து வேணான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேஃப்டி ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் தான் ஸ்கேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம ஸ்கேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு உள்ளே அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் வாங்க. எல்லாமே கொடுத்துட்டாங்க. முக்கியமான விஷயம் சொல்ல மாத்திரம், சொட்டர் கூட அவங்க தான் கொடுத்துக்கிறாங்க. இது இல்லைனா உள்ளே நிற்க முடியாது. வந்து ரெடி ஆகிட்டோம். இவங்க முடிஞ்ச பிறகு, அதாவது 1 hour முடிஞ்ச பிறகு அடுத்தது நம்ம ரெடி ஆகிட்டு நம்ம உள்ளே போவோம். சார் குட் ஆஃப்டர்நூன் சார், மை நேம் இஸ் ஆனஸ்ட் ராஜ், இப்போ ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பேசிக்ஸ் உங்களுக்கு வந்து சார் பேசிக் நம்ம டீச் பண்ண போகிறோம். ஸோ இது ஸ்கேட் பண்ண போகிறது பெரிய விஷயமே கிடையாது. ஆக்சுவலி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டெப்ஸ் தான் இது. பார்த்தீங்கன்னா V ஷேப் அண்ட் A ஷேப் தான் நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிகினர்ஸ் லெவலில் நம்மளுக்கு என்ன லேர்ன் பண்ண போகிறோம் போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எப்படி ஸ்டாண்ட்ஸு எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம், எப்படி டேப் பண்ணி ஃபார்வர்டு போகிறோன்றதை நம்ம டீச் பண்ண போகிறோம் சார். ஆக்சுவலி பேசிக் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷோல்டர் லெவலில் தான் உங்களோட லெக்ஸ் இருக்கணும். தென் உங்களோட லெக்ஸ் பார்த்தீங்கன்னா V ஷேப்பில் இருக்கணும் சார். அண்ட் உங்களோட நீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பென் ஷேப்பில் இருக்கணும். பாருங்கள், லுக் லைக் இந்த மாதிரி
சைடு பேலன்ஸ் பண்ணிவிட்டு லைக் உங்கள் பேலன்ஸுக்கு உங்களோட ஹேண்ட்ஸ் எப்படி இருக்கலாம் இல்லை ஹேண்ட்ஸ் அந்த பேக் சைடில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். யா தென் பார்த்தீங்கன்னா வாக்கிங் பார்த்தீங்கன்னா டேப் 1 2 1 2 சின் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் சார், கீழே பார்க்கக்கூடாது. 1 2 1 2 இதுதான் சார் டேப் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 2 ஸ்டெப்பு. இதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வித் டால்ஃபின்ஸ் இருக்குது சார், டால்ஃபின்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு டேப் பண்ணிட்டு ஃபார்வர்டில் போயிட்டே இருப்பீங்க. ஸோ வி ஷேப்பில் பேலன்ஸ் பண்ணிட்டு நீஸ் பெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ 1 by 1 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வாங்க. இது ஹோல்ட் பண்ணுங்கள். கிராஸ் குட். கிராஸ் பண்ணிவிட்டு பொசிஷன்ஸ் வந்துடுங்க. கைஸ், சென்னை சிட்டியில் அதுவும் ஃபஸ்ட் டைம் உண்மையிலே சான்ஸே இல்லை. ட்ரைனர் வந்து கைட் பண்ணுறாங்க நம்மளை, இப்படி தான் நீங்கள் மூவ் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் வரதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து அவங்கள மாரி நம்மளை பண்ணுவோமா. உண்மையிலே ரொம்ப வலுக்குது. எனக்கு வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்லுதுன்னு தெரியல. செம்ம சூப்பராக இருக்குது. ஷூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்குறாங்க. அது ஸ்போர்ட்ஸ்மேன், அது ப்ரொஃபஷனலி எப்படி அவங்க ரைட் பண்ணுவாங்களோ இந்த ஷூவில் அந்த இது தான் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் சேஃப்டி கார்டு, ஹெல்மெட்டு, அல்டிமேட்டு. நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணலாம். கண்டிப்பாக பசங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் இந்த இடம். மேலே அவங்க ஸ்போர்ட்ஸில் அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம் தாராளமாக. இது வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸு. அப்புறம் உடம்பு வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நடக்கிறேன். நிறைய பேர் வந்து சின்ன பசங்க எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து ரைட் பண்ணுறாங்க. இன்னும் ஃப்யூச்சரில் இவங்க வந்து அதை ட்ரைன் பண்ணுவாங்களாம். குழந்தைக்கும் சரி, அது ஒரு கிளாஸ் வச்சு அவங்க வந்து ட்ரைன் பண்ணுற சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே அதோட அப்டேட்லாம் வந்து நான் கொடுக்குறேன். இல்லை அவங்களோட இதை வந்து கான்டாக்ட் நம்பர் அவங்கள என்கொயரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட டீட்டெயில் வந்து நான் கீழே கொடுக்குறேன் நம்ம சேனலில். ஓகே கைஸ், அப்படியே மூவ் பண்ணிட்டு போகலாம் வாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அவங்க கைட் பண்ணுறாங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, சேஃப்டிலாம் வந்து ஃபஸ்ட்டு முக்கியம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இப்போ நான் உள்ளே போய் ரைட் பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பதட்டமாக தான் இருந்தது. எங்கே வலி கிளிக்கு விழுந்துருவோமோன்னு சொல்லிட்டு. ஏன்னா விழுந்தா டொம்முன்னு விழுவோம். நம்ம வீட்டுக்கு விழுந்தானா எப்படி வலிக்கும் தெரியும். ஆனால் இருந்தாலும் அந்த சேஃப்டி கார்டு கொடுத்தாங்க வச்சுங்களா, அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தது. அப்புறம் கம்பியை பிடிச்சே ஃபஸ்ட்டு ஸ்கேட் பண்ண சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கம்பியை பிடிச்சவங்க அதுலேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த ட்ரெயின் இப்போ வரும்னு சொல்லிட்டு. அப்புறம் உள்ளே வந்து ட்ரைனர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து கைட் பண்ணுறாங்க ஒன்றா. பொறுமையாக போங்க. அந்த ஏதோ டால்ஃபின் மாரி ஒரு பொம்மை கொடுத்துறாங்க, அதை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் ஸ்கேட் பண்ணோம். அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வரணும்னு நினைப்பீங்க. அதுக்கு முன்னாடி டிக்கெட் ப்ரைஸ் சொல்கிறேன், அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீக் டேஸில் வந்து 799 வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே வீக் எண்டில் 899 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் டிக்கெட்டோட ப்ரைஸு. நீங்கள் நான் ரைட்லாம் பண்ண போதில்லை ப்ரோ, ஸ்கேட்டிங்லாம் பண்ண போதில்லை, நார்மலாக உள்ளே வரலாமா கேட்டிங்கன்னா, நீங்கள் குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கான ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 1 hour தான். நீங்கள் அந்த டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 hour வந்து நீங்கள் உள்ளே வந்து ஃபுல்லாகவே ஸ்கேட்டிங் பண்ணிக்கலாம். உங்கள் ட்ரைனர் கூட இருப்பாங்க, அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி போகணும்னு சொல்லிட்டு. அது கைஸ் செம்ம சூப்பராக இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த இடத்துக்கான டைமிங்கை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காலைல 11 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் எப்போலாம் வந்து விசிட் பண்ணலாம். எல்லா நாளும் ஓப்பனில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிறேன், ஸ்கேட்டிங் பண்ணுறேன், எப்படி பண்ணணும்னு சொல்லி நிறைய லெசன் பண்ணுறேன். அதேமாரி உங்கள் பசங்களுக்கு கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரைனிங் வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். இல்லைனா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயிலாம் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி அதை என்கொயரி பண்ணி பாருங்கள். இப்போ நான் மறுபடியும் ஸ்கேட்டிங் பண்ண போகிறேன், வாங்க போகலாம்.
காய்ஸ் இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்ன மாரி நீங்களும் வந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடம் எப்படி இருந்தது சொல்லிட்டு. உங்களுக்கு ஃபர்தராக எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டேன். அது மீறி உங்களுக்கு டவுட் இருந்தால் அதுவும் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேமாரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். பாய் காய்ஸ்.